Okay, thanks. Good afternoon, all. I am Paul Purusamy, JTO, Carbon Trade, Government IT, பரமக்குடியில் ஒர்க் பண்ணுறோம். டுடே இன்னைக்கு வந்து டோர் ஃப்ரேம் மாடல் அதை எவ்வாறு ப்ராக்டிக்கல் செய்யலாம். ஒரு டோர் வீட்டுக்கு ஒரு டோர் இருக்குன்னா அந்த டோருடைய ஃப்ரேம், அதாவது நிலைக்கதவுன்னு சொல்லுவோம், நிலை அந்த ஃப்ரேமை வந்து எவ்வாறு செய்யலாம், ப்ராக்டிக்கல் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஏபிசிடி அப்படின்னு ஒரு 4 போர்ஷன் இருக்குது. சரிங்களா? 4 பார்ட்டாக இருக்குது. ஏ வந்து ஒரு மரக்கட்டையும், பி வந்து ஒரு பகுதி, சி டி, இந்த 4 தனித்தனியாக மிஷினில் சர்ஃபேஸ் பண்ணி அந்த வடிவத்துக்கு டோருக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம், எப்படி ப்ராக்டிக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஏ சொன்னது வந்து டாப்பில் இருக்கு பாருங்க, அந்த வியூ. சரிங்களா? அடுத்து லெஃப்ட் சைடில் பி, ரைட் சைடில் சி, பாட்டமில் டி. இதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின், ஓகேவா? இது ஃபஸ்ட்டில் கொஸ்டின் எவ்வளோ லென்த்து, எவ்வளோ கைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா டி கோட்டு. ஓகேவா? டி கோட்டில் 75 × 65 1080, அதாவது 2 நம்பர்ஸ் நமக்கு தேவைப்படுது. 75 வித்தாகவும் 65 திக்னஸ் ஆகவும் 1080 மில்லிமீட்டர். நம்ம இதில் எல்லாமே மில்லிமீட்டரில் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம டிக்கு விட்டும் எடுத்துக்கலாம், இல்லை கண்ட்ரி விட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அப்போ 2 நம்பர்ஸ் தேவைப்படுது. அதாவது நான் 4 போர்ஷன் சொன்னேன், ஏபிசிடின்னு. இதில் 75 × 65 × 1080 மில்லிமீட்டரில் நமக்கு 2 நம்பர்ஸ், அதாவது பிசி 2 போர்ஷனுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ அடுத்து ஒரு 2 இது வேணும். அப்போ அதுக்கு 75 × 65 × 690, அதாவது 75 வித்தாகவும் 65 திக்னஸ் ஆகவும் 690 லென்த் ஆகவும் நமக்கு இந்த 2 நம்பர்ஸ், அதாவது ஏ டி, டாப்பில் ஒரு பீஸும் பாட்டமில் ஒரு பீஸ், மேல் பகுதி ஒரு பீஸு, கீழ்ப்பகுதி ஒரு பீஸ், அப்போ 2 பீஸ் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ மொத்தம் 4 நம்பர்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? கீழே உள்ளது 8 × 6 75 உட் அண்ட் பெக், அதாவது நம்ம அந்த ஜாயின் 4 ஜாயின் பண்ணணும்ல, அதுக்காக நம்ம ஒரு 8 mm ஒரு வித்தாகவும் 6 mm திக்னஸ் ஆகும் 75 மில்லிமீட்டரில், அதாவது லென்த்தில் நமக்கு ஜாயின் பண்ணதுக்காக இந்த உட் அண்ட் பெக் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் நமக்கு 4 பொருள் இருக்கிறதுனால 4 × 4, இப்போ 4 பகுதியிலையும் நம்ம ஜாயின் பண்ணதுக்காக 8 நம்பர்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சரி, இப்போ நமக்கு செய்யறதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது, டூல்ஸ் ரெக்கையோடு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஷாக் பிளேன், அதாவது பிளானிங் டூல்ஸு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுது? சர்ஃபேஸ் ஃபினிஷுக்காகவும், அடுத்து என்னது, அதனுடைய மேல் பகுதியை நல்லா தீட்டுவதற்காகவும் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ இப்படின்னு நமக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, சிசல் புளி வந்து மெயினாக தேவைப்படுது. அது வந்து ஓகே, அது கட் பண்ணுவதற்கு. அடுத்து என்ன டூல்ஸ் தேவைப்படுது? வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க.
சார் சார் வணக்கம் சார். உங்கள் ஆடியோ வரல. ஓகே ஆடியோ இல்லையா சார்? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இப்போ சரி, அப்போ கேட்குது. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அப்போது நமக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு 4 போர்ஷன் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ இந்த ரா மெட்டீரியலை முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா சர்ஃபேஸ் பண்ணுறோம். இந்த சைஸுக்கு முதல்ல 75 × 65 × 1080 2 நம்பர்ஸை என்ன பண்ணுறோம், நம்ம 66 × 50 1080 சரிங்களா? அந்த லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சர்ஃபேஸ் ப்ளீஸ் பண்ணுறோம் சரிங்களா? அதை நம்ம என்ன மிஷினில் பண்ணலாம்னா சர்க்குலர் சா மிஷினில் இல்லை சர்ஃபேஸ் மிஷினில் பண்ணலாம். ஓகேவா? அதில் ஒரு வீடியோ பாருங்க. அந்த 4 பீஸை வந்து அந்த 4 பீஸ் வந்து அதை எவ்வாறு அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணுறாங்க, சர்ஃபேஸ் பிளானர் மிஷினில் எவ்வாறு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு மட்டும் பாருங்க. இது 4 உட்டு. ஓகேவா? 4 உட்டு டீக்கு உட்டு. அந்த 4 டீக்கு உட்டை வந்து அதனுடைய மேல் பகுதியை சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணுவதற்கு அதாவது ஏபிசிடி 4 போர்ஷனுக்கு வந்து மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க்கு மெயின், மார்க்கிங் மிஷரிங் என்ன சைஸில் நமக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னு மெயின். ஓகேவா? இப்போ மார்க் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் பாருங்கள். சர்ஃபேஸ் பிளானரில் அதாவது நமக்கு 75 × 65 × 1050 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷிங்னா என்ன சொல்கிறோம், நமக்கு கடையில் இருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து நமக்கு அந்த தேவையான சைஸுக்கு 1060 மில்லிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி அந்த வியூ வந்து மிஷரிங்காக 2 எண்டில் டவுடைல் ஜாயிண்ட் பண்ணுவதற்காக மிஷர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த டோர் ஃப்ரேமில் அந்த ரிபிட்டட் அதான் சொல்கிறோம், அதாவது அந்த கீழே பாட்டமில் பாருங்கள், அந்த பாட்டமில் ஒரு டானா ஷேப்பில் ஒன்று இருக்குது பாருங்கள். அது எதுக்கு, டோர் வந்து உட்காவதற்காக அதுக்காக அந்த ரிபிட்டட் கட் பண்ண வேண்டிய இருக்குது. அந்த ஸோ அதனுடைய லென்த் என்ன, வித் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 75 வித்து, திக்னஸ் வந்து எவ்வளவு, நமக்கு 50க்கு கொண்டு வரணும், 55க்கு. இது வந்து டவுடைல் ஜாயிண்ட் இந்த எண்டில் பண்ணுவதற்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 22 22 22 அதாவது 66. நீங்கள் அந்த கொஸ்டினில் நமக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டவுடைல் ஜாயின் பண்ணுவதற்கு வித்து வந்து 66 அதான் மார்க் பண்ணியிருக்காங்க. தென் அகைன் பார்த்தீங்கன்னா டவுடைல் ஜாயிண்ட். ஓகேவா? இப்போ இதெல்லாமே சர்ஃபேஸ் பிளானரில் நம்ம செய்யக்கூடிய மெட்டீரியல். ஓகேவா? இப்போ நமக்கு தேவை இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஏ சொன்னோம்ல,
அதில் பாருங்கள் சிங்கிள் டவுடைல் ஜாயிண்ட். இந்த கார்னரில் வந்து ஒரு ஏ போர்ஷன் வந்து ரெண்டு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு எண்டுலையும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ரெக்டாங்குலர் ஷேப்பில் என்ன மார்டிஸ் துளை போட்டிருக்காங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா டவுடைல் ஜாயிண்ட், அதாவது ஜாக்கெட் டவுடைல் ஒரு பின்னு போட்டுருக்காங்க பாருங்க. அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஏ போர்ஷனில் வந்து அந்த ரெண்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அது எவ்வாறு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன சொன்னோம், அந்த ஏ போர்ஷனை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து 75 × 65 × 1880. சரிங்களா? அப்போ ரெண்டு நம்பர்ஸில் ஒரு நம்பர்ஸ் எடுத்துட்டோம். அப்போ அதை என்ன வித்துக்கு வந்து 75-ஐ 66 கொண்டு வந்துட்டோம். அடுத்து 65 இருக்கிற திக்னஸை 50, அதாவது 50 கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதே சேம் லென்த் வந்து 1080னா 1080. ஓகேவா? அப்போ ஏ போர்ஷன் இந்த லெவலுக்கு ரா மெட்டீரியலை என்ன பண்ணுவோம், நல்லா சர்ஃபேஸ் பிளானர் மிக்சிங்கில் என்ன பண்ணுறோம், பிளேன் பண்ணுறோம். ஓகேவா? எடுத்துட்டு அந்த பீஸில் ஒரு எண்டில் மார்க் அண்ட் மேக் டவுடைல் ஜாக்கெட் அண்ட் லெஃப்ட் எண்ட் ஆஃப் ஏ பார்ட் ஏ. இந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்டில் என்ன சொல்கிறோம், லெஃப்ட் சைடு எண்டில் என்ன சொல்கிறோம், டவுடைல் ஜாக்கெட், அதாவது டவுடைல் ஜாக்கெட் சொல்லுது வந்து செய்கிறோம், இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஓகேவா? இந்த டவுடைல் சொல்லுவது வந்து நம்ம இந்த வியூ பார்க்கக்கூடியது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நமக்கு 66ன்னு சொல்லியிருந்தோம். 66 வந்து வித்து சொல்லியிருக்கோமா. அப்போது நமக்கு இந்த வியூ வந்து இந்த வடிவமைப்பில் தான் நம்ம கட் பண்ணுறோம், இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். இதுக்கு தான் டவுடைல் ஜாக்கெட். ஓகேவா? என்ன பண்ணுறோம், வித்துக்கு 66ல் 22 தென் 22 தென் 22. ஓகேவா? அப்போ 22 22 22 இந்த சைஸில் நம்ம என்ன பண்ணுறோம், பீஸ் கட் பண்ணுறோம். அதே போல் இது வந்து மார்க்கிங், முதல்ல மார்க்கிங் மெயின். மார்க் பண்ணுற வந்து அதை கரெக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போது இதனுடைய இந்த ஏ போர்ஷனுடைய திக்னஸ் சொல்கிறோம், அது வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50. அப்போ 40 இந்த சைடு நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா 40 mm இருக்குது. அது என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரிபிட்டட், நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணிட்டோம். சர்க்குலர் சா மிஷினில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை சர்க்குலர் சா மிஷினில் இருந்து ரிபிட்டட், அதாவது 10க்கு 30 mm நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதை காட்டுறேன், வெயிட். இந்த இருக்கா, இந்த வியூ வந்து 30க்கு × 10 நம்ம இந்த ரிபிட்டட் கட் பண்ணுறோம். சரிங்களா? இது சர்க்குலர் சா மிஷினை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் அழகா. ஓகேவா? இல்லை நம்ம கேன்சா யூஸ் பண்ணி செய்யலாம். கேன்சா மிஷினில் வந்து நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்ஷனை இது இந்த ஏ போர்ஷனுடைய பகுதியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். கட் பண்ணி அதை ஒரு எண்டில் என்ன பண்ணுறோம், இந்த டவுடைல் ஜாயின், இந்த டவுடைல் வந்து ஜாக்கெட் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம். இது மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த மார்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் வியூவில் நம்ம வீடியோவாக தெரிஞ்சுக்கிறலாம். ஓகேவா? நான் சொல்வது 66, அதாவது 66. அதான் நீங்கள் பார்க்கக்கூடியது டவுடைல், அதாவது புறா பால் மாதிரி, இந்த புறா ஷேப் மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷன். என்ன பண்ணுறாங்க, முதல்ல மார்க் பண்ணுறாங்க பாருங்க. மார்க்கிங் வந்து மெயின், அதாவது மார்க் பண்ணால் மட்டும்தான் அது தெளிவான அந்த ட்ரை ஸ்கொயரை வச்சு மார்க் பண்ணுறோம். அதாவது ட்ரை ஸ்கொயருடைய பயன்பாடு என்ன, 90 டைரக்ஷனில் டிகிரியில் இருக்கிறதுக்காக அந்த உட்டு வந்து அதை வச்சு ஒரு எண்டில் மார்க் பண்ணுறாங்க பாருங்கள். தென் பென்சில். ஸோ வாட் இஸ் யூஸ் ஃபார் எ பென்சில்? பென்சில் இதுக்கு மார்க்கிங் டூல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அந்த பென்சில் வந்து மார்க் பண்ணுவதற்காக, அந்த லைன்ஸ் வரைவதற்காக, மார்க் பண்ணதுக்காக பென்சில் யூஸ் பண்ணுறோம். தென் மார்க் பண்ண முடிச்சா பிறகு, கம்ப்ளீட் பண்ண பிறகு
அடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக என்ன பண்ணுறோம்னா வைஸில், ஓகேவா, வைஸில் ஃபிட் பண்ணி மவுண்டட் பொருத்திட்டு என்ன பண்ணுறோம், டைட் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க் பண்ணதை ஷேப்புக்கு கட் பண்ணுறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஷேப்க்கு டவுடைலுக்கு ஸோ இதெல்லாம் ஓகே. நம்ம அடுத்த போர்ஷனுக்கு நம்ம போயிடுவோம், டைம் ஆகுதுனால. இப்போ முதல்ல ஏ பார்ட்டில் டவுடைல் முடிச்சிட்டோம், சரிங்களா. ஏ போர்ஷனில் டவுடைல் இது முடிச்சிட்டோம். அடுத்து என்ன, அந்த ஏ பார்ட்டில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் என்ன இருக்குது, மார்டிஸ், அதாவது உள்ள துளை. அந்த துளை வந்து போடுதோம். அது எப்படி சார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சைஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஓகேவா. இதனுடைய 50 சொல்லியிருக்கோம். அதே போல் 66, அதாவது வித்து 66, திக்னஸ்ஸு 50, ஓகேவா. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மார்டிஸ், அதாவது துளை போடுதோம், ஓகேவா. அது எவ்வாறு போடலாம், எவ்வாறு நம்ம மார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 66 வித் இருக்குன்னா அதனுடைய 22 அடுத்து ஒரு 22, ஓகேவா. இப்படின்னு மார்க் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், அதனுடைய திக்னஸில் இந்த வித்தில் இருக்கக்கூடிய அந்த 50 வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து 40, அதாவது 40 இருக்கு பாருங்க, அதுல இருந்து 10 கழிச்சுக்கிட்டு அதனுடைய கோட் லைன்ஸ் போடுதோம் பென்சில் வச்சு, ஓகேவா. இது சேம், நம்ம மார்க்கிங் தான் மெயின், ஓகேவா. இந்த மார்க் பண்ணிட்டு நமக்கு சென்டரில் அந்த மார்டிஸ் கிடைச்சா பிறகு, ஓகேவா, அடுத்து நம்ம மிஷினில் போய் நம்ம டெனான் மிஷினோ இல்லை ட்ரில்லிங் மிஷின்லையோ என்ன பண்ணுறோம், அதை ட்ரில்ஸ், ஓகேவா, அந்த ஹோல்ஸ் மார்டிஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த வீடியோ வந்து பார்த்தா நமக்கு தெரியும், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணதில் ஒரு ட்ரில்லிங் மிஷினில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு மார்டிஸ் மிஷினில் என்ன பண்ணுறோம், ஒரு துளை போடுதோம். அது எவ்வாறு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வைஸ் யூஸ் பண்ணிக்கிறலாம். வைஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு ஒர்க் பீஸை வந்து மவுண்டாட் பொருத்திட்டு அதுக்கு வைஸ் டைட் பண்ணிவிட்டு ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் வைஸில் டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், மோட்டர் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி அது என்ன பண்ணுறோம், ரன் ஆகுது. அது உள்ளே இருக்கக்கூடிய இந்த மல்டி பாயிண்ட் ட்ரில் பிட்டு மூலயமாக என்ன ஆகுது, துளை போடுறது. அதை கீழே அப் அண்ட் டவுன் எப்படி அந்த டூல் பிட்டு இறங்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய கேன் லிவர் அதை யூஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறலாம். அந்த ட்ரில் பிட்டு உள்ள ரொட்டேட் ஆகுதுல்ல, அந்த அதனுடைய டூல் வந்து எவ்வாறு ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மோட்டார்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக பெல்ட் அண்ட் டிரைவ் மெக்கானிக்ஸ் மூலமாக அதை த்ரூவாக என்ன பண்ணுறோம், ரோட்டரி மோஷனாக கொண்டு வந்துருந்தோம். ஸோ கட்டர் வந்து என்ன ஆகுது, ரோட்டரி மோஷன் மூலமாக அது கட் பண்ணுது. நம்ம இது மெயின், நம்ம வந்து வயசில் மாட்டி இருந்து டைட் பண்ணி இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லை. இல்லை நம்மளுடைய கேண்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம், இந்த வயசை டைட் பண்ணாமல் பண்ணுறோம், அப்படி பண்ணலாம். வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்மால் பீஸ்க்கெல்லாம் நம்ம அப்படி பண்ணலாம், ஓகேவா. இப்போ அந்த ஹோல்ஸ் போட்டுட்டோம், அந்த மார்டிஸ் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டோம், ஓகேவா. அப்போது நமக்கு வந்து
இப்போது ஏ போர்ஷன் நம்ம சொல்கிறோம்ல, ஏ பார்ட், அந்த ஏ பார்ட்டுக்கு வந்து ஒன் சைடு மார்டிஸும் அதர் சைடு வந்து டவுடைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது ரெண்டுமே நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, ரெண்டுமே போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாப்புக்கு, இதுக்கு டாப்பு நம்ம நிலை கதவு இருக்குல்ல, அதனுடைய ஃப்ரேம் வந்து மேலுள்ள பகுதியை வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வியூவில் ரைட் சைடு டாப்பில் ரைட் சைடில் எண்டில் என்ன இருக்குது, மார்டிஸ் ஒரு துளை போட்டோம். அடுத்துங்க லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது, இடது பக்கமாக பார்க்கும்போது அதனுடைய டவுடைல் ஜாக்கெட் அது மார்க் பண்ணி என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம், ப்ராக்டிக்கல் கம்ப்ளீட்டட். சரி, அடுத்தது பி போர்ஷன், சி போர்ஷன், அதாவது வெர்டிக்கல் மெம்பர்ஸ், அந்த ரெண்டு பார்ட் இருக்குது. அதாவது பின்னு சொல்லுது வந்து லெஃப்ட் சைடாகவும், சி சொல்லுது வந்து ரைட் சைடுலையும் இருக்குது. ஓகேவா, அப்போ பி போர்ஷனுடைய சைஸை பாருங்க. இதனுடைய கைட்டு வந்து 940. ஓகேவா, 940 அதனுடைய கைட்டு, அதாவது கைட்டு தான் நமக்கு லென்த்து. ஓகேவா, அடுத்து பார்க்கும்போது 66 அதே சேமு வித்து, திக்னஸ் 50. நீங்கள் அந்த என்ன சொல்ல வரேன், பேக் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துங்க. டாப்பில் அதனுடைய டவுடைல் ஜாயிண்டில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 50 கொடுத்துருக்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் ஏன் சார் 40 கொடுத்துருக்கு அப்படி சொல்லணும்னா, நம்ம ஏற்கனவே ரிபிட்டட், அதாவது நம்ம அந்த சைடில் வந்து 30x10க்கு வந்து ரிபிட்டட் அது கட் பண்ணியிருக்கோம் ஒரு டானா ஷேப்பு. ஏன்னா கதவை வந்து அதில் உட்காருவதற்காக அதை இப்போ செஞ்சுருக்கோம். சரிங்களா, அது 4 பகுதி செஞ்ச பிறகு தான் நம்ம இந்த பீஸ்க்கே ரெடி பண்ணுறோம். ஓகேவா, இந்த சொல்கிறோம்ல இந்த ரிபிட்டட். ஓகேவா, அப்போது பியில் பார்ட்டில் நம்ம என்ன ஒரு லெஃப்ட் சைடில், இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியதில் சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் டாப்பில் இருக்கக்கூடியது என்னது, டவுடை. இந்த டவுடைலில் எப்படி பண்ண போகிறோம், எப்படி மார்க் பண்ணி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சேம் தான், அதே தான் 66. இங்கிட்டு பார்க்கும்போது 50. ஓகேவா, 50, அதாவது 66 வந்து வித்து, 50 வந்து திக்னஸ். இதை மார்க் பண்ணி பீஸை வந்து அதே போல் சர்க்குலர் சா மிஷின்லேயும் கட் பண்ணலாம், இல்லை கேன் சா மிஷின்லேயும் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓகேவா, ஆனால் ஆப்ரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த மார்க்கிங் வந்து மெயின். இந்த மார்க் பண்ணுறதான் கரெக்டான வியூ. நம்ம மார்க் பண்ண தெரியாமல் நம்ம போய் ஆப்ரேஷன் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இது முக்கியமானது. அடுத்து அந்த 40 இருக்கு பாருங்க கைட்டு, அந்த கைட்டு வந்து அதனுடைய இந்த டவுடைலுடைய கைட்டு. அப்போது அங்கிட்டு பார்க்கும்போது 32 சொல்கிறோம்ல, இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. 32ல் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 19 இருக்கா, அந்த 90க்கு வந்து சைஸுக்கு வந்து 10க்கு 30, அந்த 30 அந்த சைஸுக்கு நம்ம ரிபிட்டட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த டான ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, இது டவுடைல் பின்னு ஏன், டவுடைல் ஜாயிண்ட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா ஃபிக்ஸாக உட்காருவதுக்காக பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு மாடல் இருந்தாலும் பர்ஃபெக்ட் ஜாயிண்ட் எங்கே போனாலுமே இது வந்து லைஃப் லாங். மற்ற ஜாயிண்டில் பார்க்கும்போது டெனாட் ஜாயிண்ட்டு இப்படி ஜாயின் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது, ஜாயிண்ட் வந்து ஃபிட்டாக இருக்காது. அதனால் இந்த டவுடைல் ஜாயிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பி போர்ஷன் சொன்னோம்ல, அந்த பி போர்ஷனுடைய இது பிரிட்டில் ஜாயின் அது சேம் தான். ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த பிரிட்டில் ஜாயின்னு சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 66 22 22 அதை மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், கைட்டுக்கு வந்து 40, ஒரு பக்கம் 40, அடுத்து ஒரு 50 mm. அது ஏன்னா நீங்கள் ஒரு சைடு உட்காருவதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 10 mmக்கு நம்ம ரிபிட்டர் கட் பண்ணியிருக்கோமா, அது உட்காருவதற்காக
அதை பண்ணுறோம். இந்த பக்கம் பார்க்கும்போது 40 இருக்கும். ஃப்ரண்ட் வியூவில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய பி போர்ஷனுடைய 40 இருக்கா, அந்த 40 வந்து உட்காதுக்காக அந்த என்ன சொல்ல வரோம்னா அந்த ரிப்பீட்டட் கட் பண்ணுவதற்காக. சரிங்களா? அப்போது ஏ போர்ஷன் முடிஞ்சது. ஓகேவா? ஏ போர்ஷன் முடிஞ்சது, பி போர்ஷன் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் ஓவர் வியூவில் பாருங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். 30 × 10 ரிப்பீட்டட் சொன்னோம்ல, அதுதான் இது. அவர் கையை வச்சுருக்காரு பாருங்க. அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா 30க்கு 10. ஓகேவா? 30க்கு 10. அதை நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் இருந்து இதை வந்து சர்க்குலர் சா மிஷினில் வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஓகேவா? கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், சர்ஃபேஸ் பிளானர் வச்சு என்ன பண்ணுறோம், அதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணி ஒரு ஃபினிஷிங் கண்டிஷனுக்கு ஒரு வலுவழுப்புத்தன்மை கொண்டு வரதுக்கு நம்ம சர்ஃபேஸ் பிளானரில் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம 2 போர்ஷன் முடிச்சிருக்கோம். ஏ போர்ஷன் அண்டு பி போர்ஷன். ஏ போர்ஷனில் 2 ஜாயிண்ட் யூஸ் பண்ணோம். ஒன்று மார்டிஸும் இன்னொன்று டவுட்டைலும். பி போர்ஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது மார்க்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 எண்ட்லையும் நம்ம டவுட்டைல் செய்வதற்காக மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடியது வந்து நமக்கு தேவையில்லாதது. ஓகேவா? நமக்கு வித்துன்னு சொல்கிறோம். வித்துக்கு 22, 22, 22, 66 ரேஞ்சு. ஓகேவா? 66க்கு வித்துக்கு டவுட்டைல் செய்ய போகிறோம். அதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணதுக்கு பென்சில் யூஸ் பண்ணுறோம். அதை 90 டிகிரியில் இருக்கா 40 அப்படின்னு பார்க்கறதுக்கு ட்ரை ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம், மூளை மட்டம். ஸோ நமக்கு மிஷரிங்கோடைய டூல்ஸ் தான் டேப்பு, ஸ்டீல் ரூல், இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதை அளந்து பார்த்து நம்ம மிஷர் பண்ணுவதற்கு, மார்க் பண்ணுவதற்கு இதெல்லாமே நம்ம டேப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் மிஷரிங், அளவீட்டு கருவிகள், மிஷரிங் டூல்ஸு. சரிங்களா? அப்போ அந்த டேப் வச்சு அளந்து நமக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ண முடிச்சா பிறகு அதை எவ்வாறு அந்த மிஷினில் போய் ஆப்ரேஷன் செய்யலாம், அந்த டவுட்டைல் ஜாயிண்ட் எப்படி செய்யலாம், அந்த 2 எண்ட்லையும் டவுட்டைலும் மார்டிஸும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக இதனுடைய திக்னஸுக்கு வந்து நமக்கு வந்து 50. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்க. அவர் மார்க் பண்ணியிருந்தாரு. மார்க் பண்ணதில் அந்த எட்ஜில் எண்டில் பார்த்தீங்கன்னா அதர் எண்டில் ஓகேவா மார்டிஸ், அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்பில் துளை போட்டிருக்காங்க. ஏன் இந்த துளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதர் எண்டோட இணைப்பதற்காக, அதாவது ஏ போர்ஷனுடைய பகுதியில் இணைப்பதற்காக. இது ஏ போர்ஷனுடைய போர்ஷனு. ஏ போர்ஷனுடைய போர்ஷனில் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்துருந்தோம், வலது பக்கமாக இருக்கக்கூடியது. இப்போ சியோடைய ஒரு எண்டில் டெனாட் ஜாயிண்ட் செஞ்சுட்டு இதை ஜாயின் பண்ணுவதற்காக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம சிசல், பிளாட் சிசல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மார்டிஸ் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ஹேம்பர் யூஸ் பண்ணி உட்டன் மெல்லட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மர சுத்தியலை பயன்படுத்தி அதை இதையும் பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம நம்மளுடைய கேண்ட் கையால் பயன்படுத்தி அதனுடைய கருவிகள் யூஸ் பண்ணி இந்த மார்க் பண்ண இடத்துலையே நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஒரு 60 டிகிரி ரேஞ்சில் சாய்வை வச்சுக்கிட்டு சிசில் சாய்வை வச்சுக்கிட்டு தான் கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதனுடைய கட்டு வந்து கரெக்டாக அந்த துளை கூர்மையாக அது என்ன ஆகும், அந்த ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மார்டிஸ்ன்னு சொல்லுது வந்து நமக்கு அந்த துளைக்கு பேர் தான் இங்கிலீஷில் மார்டிஸ். இது வந்து நம்ம அந்த அந்த கோர்ஸில் அந்த மார்டிஸில் ஜாயின் பண்ணுவதற்காக சி போர்ஷனில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்டு, அதாவது டெனான் சொல்லுவோம், கூர்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேவா, அந்த கூறு இந்த கூறு வந்து டெனாட் ஜாயிண்ட்லையும் யூஸ் பண்ணலாம். அதாவது கூர் இயந்திரம் அதை பயன்படுத்தி செய்யலாம். இல்லைன்னா நம்மளுடைய கேனுடைய சிசலு கேன்சா இதை யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். கன்வென்ஷனல் டைப்பு, நான் கன்வென்ஷனல் டைப்பு, ரெண்டு வகையில் நம்ம எப்படினாலும் ஓகே. மிஷினரியாக இருக்கட்டும், மேனுவலாகவும் இருக்கட்டும். சரிங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம சொல்றது வந்து டெனான், அதாவது மார்க் பண்ணுறோம், மார்க் பண்ணிட்டு அண்ட் மேக் என்ன வந்துடும் டெனான். அந்த டெனான் வந்து கூறு, அந்த கூறு வந்து டாப் எண்ட் ஆஃப் பார்ட் சி. ஓகேவா, அந்த டெனானை உருவாக்குவதற்கு இப்போ பயன்படுத்தணும். எப்படி கருவி வச்சு மிஷின்லையும் பயன்படுத்தலாம். நம்ம டெனான் மிஷின் இயந்திரத்தை வச்சு, கூர் இயந்திரத்தை வச்சு, இல்லைன்னா நம்மளுடைய சிசல் யூஸ் பண்ணி, ஜா யூஸ் பண்ணி நம்ம இதை கட் பண்ணி அந்த கூரை பயன்படுத்தலாம். எதுக்காக, இந்த சியுடைய பார்ட் வந்து டாப்பில், இதுதான் டாப் போர்ஷனு, சியுடைய பார்ட்டுடைய டாப் போர்ஷன், மேல் உள்ள பகுதி, ரைட் சைடு, அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடியது. ஓகேவா, அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய டாப்பில் ஏ போர்ஷனில் ஒரு மார்டிஸ், ஒரு துளை பயன்படுத்தி இருந்தோம், ஒரு ஹோல்ஸ் போட்டிருந்தோம்ல, அந்த ஹோல்ஸில் தான் இதை என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா, உள்ள ஹோல்ஸில் ஜாயின் பண்ணாதான் அதில் இருந்து நம்ம ஃபிட் பண்ணதற்காக இதை பயன்படுத்துகிறோம். ஓகேவா, இணைப்பதற்காக ஜாயிண்ட். இப்போ சேம் அதே தான் சி பார்ட்டில், அதே போர்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே உள்ள டெனான் பயன்படுத்துகிறோம். டெனான் அந்த கூறு வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேல் உள்ள போர்ஷனில் பார்ட் சியில் மேல் உள்ள போர்ஷனில் என்ன பண்ணுறோம், டெனான் யூஸ் பண்ணியிருந்தோம், கூறு பயன்படுத்தியிருக்கோம், அங்கே பாருங்கள். ஓகேவா, அதே போல் பார்ட் சியில் டாப்பில், ஓகேவா, பாட்டமில் கீழ்ப்பகுதியில் நம்ம கூர் செஞ்சுருக்கோம். ஓகேவா, அது மார்க் பண்ணுறோம். அதே சேம் ப்ரொசீஜர் தான், செய்முறை தான். வித்து வந்து 66, திக்னஸ் வந்து 50. ஓகேவா, இது எல்லாமே பயன்படுத்தி அதனுடைய சைஸை பாருங்கள், 40. அதே தான், அந்த 10க்கு 30. ஓகேவா, உங்களுக்கு பார்த்தா தெரியுது பாருங்க, 10க்கு 30. ஓகேவா, அதுதான் அந்த நம்ம ஏற்கனவே ரிவர்ட் கட் பண்ணியிருக்கோம், சர்க்குலர் மிஷினில் வச்சு ரிவர்ட் கட் பண்ணியிருக்கோம் டானா ஷேப்புக்கு ஏற்கனவே. ஓகேவா, அப்போ நம்ம பயன்படுத்துறது கீழே உள்ள போர்ஷனு. ஓகேவா, கீழே உள்ள போர்ஷனை நம்ம அதே சைஸ்க்கு கட் பண்ணுறோம். அதே சேம் செய்முறை தான், அதான் சொல்கிறேன். ஓகேவா, அப்போ பார்ட் ஏ முடிஞ்சது, பார்ட் பி முடிஞ்சது, பார்ட் சி முடிஞ்சது. அப்போ 3 பொருளுக்கு, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, 3 பொருளுடைய ஆப்ரேஷன் டன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி. ஓகேவா,
இப்போ ஏ போர்ஷன் வந்து டாப்பும் லெஃப்ட் சைடு வெர்டிக்கல் மெம்பர்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பியும் சி வந்து செங்குத்தாக இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடியது தான் நம்ம என்னது சி சொல்லியிருக்கோம். அப்போ 3 பார்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சேம் தான் டவுடைல் ஜாயிண்ட் தான். ஓகேவா? ஒன்று மட்டும் டாப்பில் இருக்கக்கூடியது அதனுடைய ரைட் சைடில். சரிங்களா? வலது பக்கமாக டாப்பில் இருக்கக்கூடிய ஏ பார்ட்டினுடைய ஒரு பகுதி மட்டும்தான் என்ன பண்ணுறோம், மார்டிஸ் அதாவது தொலை உள்ள அப்ளை பண்ணுறோம். அது எப்படி ட்ரில் மிஷின்னாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை மார்டிஸ் மிஷின்னாலும் ஓகே. ஓகேவா? ரெண்டில் எதாவது பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ பாட்டமில் டின்னு சொல்கிறோம். அந்த டி வந்து எவ்வாறு அதை எப்படி செய்யலாம் அப்படி பார்க்கும்போது அதனுடைய ஆப்ரேஷன் பாருங்கள், அதே சேம் தான், டவுடைல் தான். ஓகேவா? டவுடைல் ஜாக்கெட்டு, அதாவது டவுடைல் ஜாக்கெட்டு. அப்போ பிக்கும் சிக்கும் இருக்குது வந்து என்ன இருக்குது, அது டெனான் கூர்மையாக இருக்கிறதுனால அதை கூர்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது இது டவுடைல் ஜாக்கெட்டு புறா ஷேப்பில் அந்த இருக்கக்கூடியது. சரிங்களா? அதனால டவுடைல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டவுடைல் ஜாயிண்ட்டை பாருங்கள், டிக்குள்ளதான். ஸோ இதெல்லாமே நம்ம எழுதணும். நம்ம ரெக்கார்டாக நம்மளுடைய ட்ரைனிங்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் டயத்தில் நம்ம எய்ம் கொடுத்துருக்கோம்னா அதனுடைய எய்ம் நம்மளுடைய டோர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டினை வந்து என்னென்ன மெட்டீரியல் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபெவிக்கல் இதெல்லாம் ஜாயின் பண்ணதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? செய்முறையெல்லாம் எழுதணும். ஓகேவா? செய்முறையெல்லாம் எழுதி ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சால் தான் அதுக்குண்டான மார்க்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறீங்கள பென்சில் வச்சு, அதுக்கு ஒரு மார்க்கு. ஓகேவா? ஒரு 30% மார்க்கு தான் அந்த மார்க்கிங் மெயின் மெத்தட். ஓகேவா? அடுத்து அதை கட் பண்ணி எவ்வளோ டயத்துக்குள்ளே முடிக்கும், அதை கரெக்டான அடுத்த 30% மார்க் வந்து இதுதான். ஓகேவா? பீஸ் கட் பண்ணுவதற்கு அடுத்த 30% அது ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த மிக்சரிங் சைஸில் கரெக்டாக வந்திருக்கா, ஓகே ஃபிட் ஆகுதா. நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஃபர்னிச்சர் கடைக்கு, டோர் ஃப்ரேம் கேட்குறோம் இந்த சைஸ்க்கு, அவங்க ரெடி பண்ணி கொடுக்கும்போது அது சைஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இது ஃபிட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம எடுத்துக்கிறலாம். இல்லைனா என்ன ஆகும், நமக்கு இது சரியில்லை, சைஸு கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஃபிட்டாக இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம், வாங்க மாட்டோம். அதை போல் தான். அதுபோல் நம்மளுடைய ஒர்க்கு வந்து கரெக்டாக தெளிவாக அந்த மார்க்கிங்லேயே மார்க் பண்ணதில் தான் இருக்குது. இதெல்லாமே மார்க்கிங் தான் மெயின். அதை பண்ணால் முடித்தா மட்டும்தான் இந்த மார்க் பண்ண அந்த லைன்ஸில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், பீஸை கட் பண்ண முடியும். அப்போது ஏ போர்ஷன் முடிஞ்சது, பி போர்ஷன் முடிஞ்சது, சி போர்ஷன் முடிஞ்சது. இப்போ அடுத்து கடைசியாக இருக்குது என்னது, டி பாட்டம், அதாவது கீழே உள்ள பகுதி. அதுக்கு டவுடைல் சேம் தான். சரிங்களா? நமக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் என்னது, கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் என்னது, டீ கொட்டுன்னு சொல்லியிருக்கோம், இல்லை கண்ட்ரி வுட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? கண்ட்ரி வுட்டு நமக்கு டீ கொட்டு ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்ட்ரி வுட்டு, வேங்கை, அதை எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பாட்டம், அந்த பாட்டமுடைய போர்ஷன் வந்து டவுடைல் அது எவ்வாறு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய சைடு அந்த பாட்டமில் ஒரு சைடில், அதாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது இந்த டவுடைல் செய்யணும். ஓகேவா? அதனுடைய வித்து வந்து அதே சேம் தான், 66, திக்னஸும் 50. ஓகேவா? சேம் அதே தான். அந்த மார்க் பண்ணக்கூடிய மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பீஸை கட் பண்ணிடுறோம். ஓகேவா? அடுத்து பார்க்கும்போது மார்க் பண்ணுறோம், மேக் ஏ சிங்கிள் டவுடைல் ஜாக்கெட் ஆன் ரைட் எண்ட் ஆஃப் தி பார்ட் டி. பார்ட் டி உடைய ரைட் எண்டில் இருக்கக்கூடியது இந்த பீஸு. இதை வந்து நம்ம முதல்ல மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், மேக் செய்கிறோம், ப்ராக்டிக்கலாக செய்கிறோம். சரிங்களா? அந்த வீடியோவில் நம்ம காட்டணும் எப்படி கட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதுக்கு அதே சேம் தான், வித்தும் அதே தான், 66, 50, அது என்னது நம்ம திக்னஸ். சரியா? திக்னஸ் தடிமன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த தடிமன் வந்து 50, வித்து வந்து அகலம் வந்து 66. ஓகேவா? 66.
அதனுடைய சைஸை பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் பண்ணலாம், 22 ஒரு எண்டும் அடுத்து ஒரு 22 அதர் எண்டும். ஓகேவா? அப்போ சென்டரில் 60 22 அதே சேம் தான், சேம் ப்ராசஸ் தான். ஆனால் அதே அதில் எண்டில் முனையில் அப்போ உள்பகுதியாக வரும்போது நமக்கு அந்த டவுட்டைல் பாருங்கள் 17 அடுத்து ஒரு 17. இப்போ 66 கழிச்சுக்கோங்க மீதி உள்ள சென்டர். நமக்கு அது தேவையும் கிடையாது. ஓகேவா? நமக்கு தேவை 70 17 17. ஓகேவா? அப்போ மார்க் பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த இன்க்ளைண்டாக அந்த லைனுக்கு கோடு போட்டுட்டு என்ன பண்ணுறோம், அந்த 22 சொல்கிறோம்ல அந்த எண்டு வரைக்கும் 22 தான். இந்த டாப்பில் மேலே இருக்கக்கூடியது தான் 22 17. ஓகேவா? இதில் கிராஸாக லைன் போட்டு என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணிட்டு பீஸை கட் பண்ணுறோம். அது சர்க்குலர் சா மிஷின்லேயும் செய்யலாம். சர்க்குலர் சா மிஷின் எதுக்கு பயன்படுத்துகிறோம், சர்க்குலர் சா மிஷின் வந்து இதுக்கு நம்ம பீஸை வந்து கட் பண்ணுவதற்காக. ஓகேவா? ரெண்டு பீஸ் கட் பண்ணுவோம். இல்லை டவுட்டைல் ஜாயிண்ட் பண்ணலாம். இப்படி டவுட்டைல் ஜாயிண்ட்டை அதை கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக பண்ணணும். ஓகேவா? அதனுடைய ரன்னிங் கண்டிஷன் வந்து நல்லா இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஸோ இல்லைனா கேன் சர்க்குலர் சாக வச்சு செய்யலாம். ஓகேவா? இல்லை நம்மளுடைய நம்மளுடைய கேன் ஜா யூஸ் பண்ணி செய்யலாம் மேனுவலாக. ஓகேவா? நம்ம சொன்னது மார்க் அண்ட் மேக் தி ரிபூட் ஆஃப் 30 mm டெப்த்து அண்டு 10 mm வித்து. அதான் சொன்னோம். நம்ம அந்த கதவு சொல்கிறோம்ல, இப்போ வந்து கதவுனுடைய டோர்னுடைய நிலை அதை தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். சரிங்களா? அதுக்கு டோர் ஒக்கவருக்கு ஒரு 30 mm டெப்த்தும் 30 mm வித். சரிங்களா? அது தேவைப்படுது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது உள்ள வந்து டோர் உட்காரும். அதுக்காக அந்த ரிபெட் அந்த ஒரு ஆப்ரேஷன் நம்ம செய்கிறோம். சரிங்களா? இதில் அந்த டோர் அந்த 4 போர்ஷன் இருக்குல்ல, அது முதல்ல ஸ்டார்டிங்லேயே செஞ்சுருந்தோம். ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே செஞ்சுருந்தோம். அதை பேஸ் சைடு அண்ட் பேஸ் எட்ஜ் ஆஃப் ஆல் 4 பார்ட்லையும் 4 பகுதியிலையும் இந்த அதனுடைய எட்ஜ் பேஸ் சைடு இருக்குல்ல நம்ம செஞ்சுருந்தோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, செக் அண்ட் அசம்பிள் தி ஜாயிண்ட். அப்போ 4 போர்ஷனையும் முடிச்சிட்டோம். 4 போர்ஷனையும் முடிச்சுட்டு அதை என்ன பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறோம். அதில் செக் பண்ணிக்கிறதும் மிஷரிங் டேப்பை வச்சு அளந்துட்டு இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கிறதும். அடுத்து என்ன பண்ணுறோம், அசம்பிள் செஞ்சு பார்க்குறோம். சரிங்களா? அசம்பிள்னா என்னது, இணைப்பதற்கு. சரிங்களா? 4 போர்ஷனையும் இணைக்கும். ஓகேவா? இணைச்சி என்ன பண்ணுறோம், அந்த மார்க் தி ட்ரில் ஹோல் பொசிஷன் ஃபார் உட்டன் பிளக். அதாவது நம்ம செஞ்சோம்ல, அந்த செஞ்ச எண்டில் அந்த டவுட்டையில் வந்து ஒரு ட்ரில் ஹோல்ஸு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை கேன் ட்ரில் பிட்டை வச்சு என்ன பண்ணலாம், ஹோல்ஸ் போடலாம். ஓகேவா? ஹோல்ஸ் போட்டு என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறது, அது வந்து அப்ளை உட்டன் பெக்குன்னு சொன்னோம்ல, ஒரு 8 நம்பர்ஸ் தேவைப்படுதுன்னு மெட்டீரியல்ஸ் ரெக்கையோடு பார்த்தோம்ல, அதை வந்து உள்ளே வச்சு என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த ட்ரில் ஹோல்ஸில் வந்து என்ன பண்ணுறோம், உள்ளே அப்ளை பண்ணுறோம். எதுக்காக, நம்ம இந்த 2 ஜாயிண்ட் இருக்குது, 4 போர்ஷன் இருக்குது, 4 பார்ட் இருக்குது. அப்போ 4 ஜாயிண்ட். ஓகேவா? அந்த 4 ஜாயிண்ட்டையும் இணைப்பதற்கு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் என்ன பண்ணுறோம், 2 உட்டன் பக்கு, அதாவது ஒரு ரவுண்டு ஷேப்பு 6 மில்லிமீட்டர் டயாமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உட்டன் பெக்கை வச்சு என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அதாவது இன்சர்ட் பண்ணுறோம் அந்த ஹோல்ஸில். தென் அட்ஜஸ்ட் தி பார் கிராம்பு. பார் கிராம்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதை நம்ம பார் கிராம்பு அதாவது வைஸ், அது ஒரு வைஸ் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ். சரிங்களா? அதை வச்சு தான் டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவதற்காக இந்த பார் கிராம் வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா? பார் கிராம் பயன்படுத்தி தான் நம்ம அந்த இன்சர்ட் பண்ணுறோம். அந்த ஹோல்ஸ் உள்ள ட்ரில் பிட்டை போட்டு என்ன பண்ணுறோம், அந்த உட்டன் பெக்குன்னு சொல்கிறோம்ல, 6 mm மில்லிமீட்டருக்கு டயாமீட்டர் வந்து விட்டோம். சரிங்களா? 6 mm விட்டத்துக்கு அந்த அளவுக்கு ஹோல்ஸ் ஏற்கனவே போட்டதில் 6 mm மில்லிமீட்டருக்கு என்ன பண்ணுறோம், உட்டன் பெக்கு, அதாவது மரத்தில் இருக்கக்கூடிய உருளையாக இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் பேர் வந்து உட்டு தான். சரிங்களா? அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஓரளவு நம்ம போர்ஷன் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். எனி ட்ரைனிங்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.
Any trainees? Please can rise. சார் கேக்குதா சார்? எஸ் சார், முடிச்சிட்டிங்களா சார்? முடிஞ்சது சார், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. இனி ஏதாவது டவுட் இருந்தா ஓகே. கொஸ்டின் செஷன் போயிடலாம் சார். ஓகே சார்.